6 of Wands கண்டிப்பாக ஏதோ விஷயம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிற மாதிரி கார்டு அப்படிதான் வந்திருக்கு. நிறைய கிளீனிங் ஒர்க், நிறைய கட்டிங் கிட்டிங் அந்த மாதிரியான ஒர்க், நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்குது. நிறைய விஷயங்கள் பண்ணணுன்றது உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதே சமயம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக உங்கள் மைண்டில் சுற்றி சம்திங் ஏதோ சம்திங் இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்லிகிட்டே இருக்க கார்டு கரெக்டாக அதே மாதிரி தான் வந்தது. Of Pentacles. சடனா அங்கங்க அடிக்குது. உங்களுக்கு மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் அந்த எனர்ஜி எனக்கு பாஸ் பண்றீங்க சில பேர். ஏதோ பெருசாக ஒரு விஷயம் கைக்கு வரப்போகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. அதே சமயம் ஒரு நிமிஷம், ஓகே சாரி, சடனாக த்ரோட் இதாகிடுச்சு ஒரு மாதிரி. ஏதோ சம்திங் காலையிலேருந்தே நான் சொன்னேன், சம்திங் பிளாக் ஆகுது எல்லா விதத்துலேயும். உங்களுக்கு மணி விஷயத்தில் பேசுகிறது எல்லாம் பிளாக் ஆகுது. எனக்கும் கொஞ்சம் த்ரோட் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கு, பிளாக் ஆகுற மாதிரி. ஏதோ ஒரு விஷயம் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஏதோ சம்திங், ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஆனால் அதே நேரத்தில் சுற்றி ஏதோ சம்திங் தப்பாகவும் சில விஷயம் டிஃப்ரெண்ட்டாகவும் நடந்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக சேம் த்ரோட் சக்ரா அஃபெக்ட் ஆகுது. பிளாக்கேஜ் எல்லா விதத்திலையும் பிளாக்கேஜ் ரிமூவ். கண்டிப்பாக எல்லா விதத்திலையும் பிளாக் பண்ணுறதுக்கு தான் நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயமும். ஓகே, திரும்ப 3 கொஸ்டின்ஸ்னே சொல்லிட்டு இருக்கு மைண்டில். ஓகே, நீங்கள் உங்கள் மைண்டில் வந்துட்டு ஒரு 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க மைண்டில். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்காக நான் ஆன்சர் பண்ணுறேன் மைண்டில். ஓகே, நீங்கள் 3 கொஸ்டின்ஸ் வந்து மைண்டில் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் இதில் வருதான்னு பார்ப்போம். யாரோ வந்துட்டு இது ஒரு ஆன்சருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. த்ரீ கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் கேட்டுக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் இந்த ரீடிங்கில் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடைச்சதுதான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் ஏதோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஒரு மாதிரி, என்ன சொல்கிறது, எந்த ஜாப் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா விதமான ஸ்கில்ஸ், எல்லா விதமான பொருள் எல்லாமே ஒரு கையில் இருக்குது. ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஒர்க் முடியுமா முடியாதான்ற மாதிரி இருக்கீங்க, கன்ஃபியூஸ்டா. அதனாலேயே நிறைய ஒர்க், நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் பெயிண்டிங் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது, அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது சில விஷயங்கள்.
3 கொஸ்டின்ஸ் மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க. சேம் ஸ்டக் எனர்ஜி. ஒரு விஷயமும் பண்றதுக்கு நம்மளால முடியலன்ற மாதிரி. எல்லா விஷயங்களும் ஆக்ஷன் எடுக்கணும், பண்ணணுன்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஏதோ ஒரு புது விஷயங்கள் வரப்போகுதுன்றதும் உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு தாட், ஏதோ ஒரு சிந்தனை உங்களை வந்துட்டு அதே இடத்துல உட்கார வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட நகர்ந்து போகாம வேற ஒரு இடத்துக்கு. நீங்க கேட்கிற கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே இல்லாம, அதுக்கு முடிவும் இல்லாம, ஒரு சென்டர் பேஸ்ல தலையும் புரியாம காலும் புரியாம அப்படியே இருக்கிற மாதிரி, உங்களுக்கும் புரியாம யாருக்கும் புரியாம அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சில பேர் கேட்குறீங்க. ஏதோ ஒரு கொஸ்டின், அதுக்கு நீங்க ஆன்சர் எனக்கு தேவை, அது எனக்கு தெரியணும், அது அந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்கு ஒரு தைரியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கான ஒரு ஆக்ஷன் நீங்க கண்டிப்பா எடுக்கணும். நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் சொல்லியிருக்கேன். சரியா? நீங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க இப்படி எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நான் எங்கே முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கேட்குற அந்த கொஸ்டினும் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு நிறைய இருக்குது, உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சொல்லும்போது அது ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு இது இல்லை உங்ககிட்ட. உங்களுக்கு புரிஞ்சுட்டு நீங்கள் அந்த கொஸ்டின் கேட்டால் தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்ல முடியும். உங்களுக்கே புரியல, உங்களுக்கு சொல்லவும் தெரியல, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? அதே திங்கிங், அதே தாட் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறதுல ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறீங்க எல்லா விஷயங்களும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு கொலாபரேஷன்ஸ், ஏதாவது பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பண்ணலாம். உங்களுடைய இன்ட்யூஷன் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் தான் சில விஷயங்களை கவனிக்க மாட்டுறீங்க. இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க. கரெக்டான விஷயங்கள் தான் உங்களோட இன்ட்யூஷனில் வருது. நீங்கள் அதை நம்ம தான் அதிகமாக அந்த மாதிரி யோசிக்கிறோமோன்ற மாதிரி நீங்களே அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணுறீங்க. சுற்றி இருக்கவங்க பல விதத்தில் பிளான் பண்ணுவாங்க, ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்களுக்காக. அதை பற்றிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ். பண்ணுற விஷயங்கள் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது.
ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. திரும்ப அந்த விஷயத்த வந்துட்டு நீங்கள் ஓகே இது ஃப்ளாப்னு சொல்லிட்டு நீங்கள் சில விஷயங்களை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயம் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி என்னன்றது பிளான் பண்ண விஷயங்களை இன்னொரு வாட்டி நீங்கள் பார்க்குறது பெட்டர். அதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். புதுசாக ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ஸ், நியூ கம்யூனிகேஷன், மெசேஜ், புதுசாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா நீங்கள் எதனா யோசிச்சிருக்கலாம். சில பேர் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் சேரலாம். சில பேர் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை பற்றி இன்னொரு வாட்டி நீங்கள் கேர்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பார்த்து யோசித்து உங்களுக்கு ஓகேன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். யோசிச்சு பண்ணுற மாதிரி பண்ணலாம். சம்டைம்ஸ் உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக உடனே டிசிஷன் எடுக்கிறீங்க, பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே சமயம் சடனாக நீங்கள் டவுன் ஆகிட்டீங்க. சில சமயம் நார்மல் லைஃப்பில் இருக்க சில விஷயங்கள் கூட இருக்கலாம். லைஃப் சுச்சுவேஷன்ஸில் சுறுசுறுப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். சடனாக திரும்ப டவுன் ஆகிட்டு திரும்ப அந்த விஷயத்தை பற்றி திரும்ப யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. க்ளவுடி சில விஷயங்கள் உங்கள் கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கு சம்டைம்ஸ். உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே விஷயம், மணி விஷயம். சம்டைம்ஸ் சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு மணி விஷயம், சில பேருக்கு அவங்கவுங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்ன இருக்கோ அது மாதிரி. உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஒரே விஷயத்தில் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுமோ அந்த விஷயத்த எல்லாமே நீங்கள் ரெடியாக பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு நீங்கள் கிளம்பிட்ட மாதிரியும் இருக்குது. நைட் அண்ட் டே பார்க்காம உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம். தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கான க்ரோத், சக்ஸஸ் அதில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நீங்கள் பண்ணுற விஷயங்கள்ல நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது எதுனா ஒரு ரெட் ஃப்ளாக் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு திரும்ப 1-2 வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா உங்களோட பாத் போகிற அந்த சக்ஸஸ்க்கான அந்த ஒரு பாத்தில் அங்கங்கே எதுனா ஒரு தடை செய்கிற மாதிரி சில விஷயங்கள் அங்கங்கே வச்சுட்டே போகிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஹேட்டர்ஸில் இதெல்லாம் பண்ணுற மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள்னால நீங்கள் ஸ்டாப் ஆவீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது.
மா புவனேஸ்வரி அவங்களுடைய நேம் சேனல் ஆகுது. கல்கி நேம் சிக்னிஃபிகண்டா இருக்குமா யாருக்காவது? கல்கி நேம் பார்க்குறவங்க சில பேர் யாராவது வந்துட்டு நீங்க இருக்கிற வீடு அதுக்கு நியர்பை வந்துட்டு ஏதாவது கோவில் இருக்கிறதா இருக்கலாம். கோவில், ஆசிரம், நீங்க ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் இருக்கக்கூடிய ஆசிரம் இல்லை ஏதோ ஒரு கோவில் மாதிரி இருக்கிற ஒரு வீடு, ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா ஏதாவது நீங்க போயிட்டு வந்திருந்தீங்கன்னா, எல்லாருக்கும் இல்லை இந்த மெசேஜ், சில பேருக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்ற விஷயங்களை கேட்டு கேர்ஃபுல்லா கொஞ்சம் யோசிச்சு நீங்களும் உங்களுடைய இன்ட்யூஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இருந்தா சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணுங்க. நம்பிக்கைன்ற பேர்ல பிளாக் ஆகுது. எனக்கு நம்பிக்கைன்றது வேற, அதே சமயம் சில விஷயங்கள் மூட நம்பிக்கை இன்னும் இருக்கு இல்லையா? அதனால தனித்தனியா பிரிச்சு பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கடவுள் இருக்கிறது உண்மை, பக்தி உண்மை, எல்லாருமே கடவுள் மேல வச்சிருக்க அந்த பக்தி உண்மை. அதே சமயம் வந்துட்டு ஒரு தவறான விஷயத்துல தவறான பர்சன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க உங்களுடைய அந்த கடவுள் மேல இருக்க அந்த அன்பு அந்த நம்பிக்கையை வந்துட்டு தவறான பர்சன்ஸ் கிட்ட வச்சுட்டு நீங்க ஏமாறக்கூடாது. சிக்னிஃபிகண்டா யாருக்கும் இந்த மெசேஜ். இன்கேஸ் நீங்க அந்த மாதிரி இருக்கீங்கன்னா யோசிச்சு பண்றது நல்லது. ஒரு என்ன சொல்ல விட மாட்டேங்கிறாங்க என்ன. மேபி நீங்க ரிலேஷன்ஷிப்காக இல்ல ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க தேடி போயிருக்கீங்கன்னா, அந்த பர்சன் ஒர்த்தா, உண்மையா பண்றாங்களா, உண்மையா அந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு கிட்ட கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு நீங்க அந்த பர்சன் கிட்ட போயிருக்கீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்றதுக்கு உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க பண்றதுக்காக போயிருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்காக நீங்க அங்க போயிருக்கீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஒரு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஓப்பன் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிற அந்த ரொம்ப ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் கிட்ட அந்த பர்சன் கிட்ட நீங்க போயிருக்கீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதனால நிறைய தடை இருக்குது, அதில் எனக்கு எதுனா ஒன்று பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னா, நீங்கள் போகிற பர்சன் கரெக்டான பர்சனா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நீங்கள் ஒன்ஸ் அங்கே போயிட்டீங்கன்னா அப்புறம் வெளியில் வரத்துக்கான சான்ஸே இருக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் அப்பப்போ ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் போகிற மாதிரி இருக்கும். மேபி நான் சொல்றது சில பேருக்கு இன்கேஸ் பார்க்குறாங்கன்னா, யாராவது கிராஸ் வாட்சர் பார்க்குறாங்கன்னா கோவம் வரலாம். நான் இங்கே இருக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்புங்க, ஆனால் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, யாரை நம்புறீங்க
ஒரு விஷயம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றது. யாரா வேணாலும் இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் பர்சன்ன்றது யாரா வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களோட லைஃப் சுச்சுவேஷன், உங்களோட ஒர்க்காக, உங்களோட ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ பண்ணியிருக்காங்க. அதுக்காக எனக்கு வந்துட்டு இதுலேருந்து எனக்கு தப்பிக்கணும், எனக்கு ஏதாவது ஓரளவுக்கு எனக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் போறீங்கன்னா ஏதாவது என்ன வேணாலும் இருக்கலாம், புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் போகும்போது ஸ்பிரிச்சுவல் பர்சன்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி போகும்போது அந்த பர்சன் நம்பலாமான்றதை பாருங்க. சில விஷயங்கள் ஒரு போங்க தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் கரெக்டான பர்சன் கிட்ட போகணும். உங்கள் மைண்ட் ஓட விட்டுட்டே இருங்க. சொல்கிற எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. உங்களுக்கும் இன்ட்யூஷன் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் இன்ட்யூஷன் இருக்கு. அந்த இன்ட்யூஷன் யூஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே, நான் இந்த ரீடிங் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இந்த மெசேஜ் யாருக்குன்னு தெரியாது. மேபி இந்த மெசேஜ் சொல்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருந்தாங்க. ஓகே, டேக் கேர். கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஓகே, பாய்.